யார் யாரெல்லாம் வீட்டில் தங்கியிருந்தாங்க, தீவுக்கு வந்தாங்க, இப்படி பலவிதமான தகவல் தொடர்புகள் இருக்குது. 1,80,000 புகைப்படங்கள் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, ஒரு 2000 வீடியோஸ் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவும் போக இன்னும் சில மறைக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. அதையும் வெளியிடணும்னு சொல்லி மக்கள் கோருகிறார்கள். ஆனால் அதை வந்து வெளியிட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் வந்து எவிடன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாட்சியங்களுடைய அடையாளங்கள் இருக்குது. வருங்காலத்தில் வந்து ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்பட்டால் அதை வெளியிட முடியாது, இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் மக்களோ பத்திரிகைக்காரங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வெளியிட்டால் இன்னும் பூகம்பம் கிளம்பும், அதில் இன்னும் ரகசியங்கள் வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ட்ரம்போட பேர் மட்டும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட முறை இந்த ஆவணங்களில் குறிப்பிடப்படுது. அவரே வந்து பாலியல் வன்முறை செய்ததாக குறிப்பிடப்படுகிறது. அவரே வந்து இந்த எப்ஸ்டீனை பற்றி ஒரு 10 நியூயார்க் போஸ்ட் வந்து பேட்டி கொடுக்குறாரு. எப்ஸ்டீன் வந்து ஜாலியான பேர் வழி, அவர் கூட இருக்கிறது ஃபன்னாக இருக்கும், அவருக்கு இளம் பெண்களை பிடிக்கும், என்னை மாதிரியே அவருக்கும் இளம் பெண்களை பிடிக்கும், இப்படி சொல்லியிருக்காரு.